வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை வீட்டிலே போட்டது பொரித்தோம். இது நீங்கள் டெய்லி இதை சட்னியாக அரைக்கலாம். இந்த இலையை இப்படி இருக்குல்ல, இதெல்லாம் காம்பை அப்படி காம்பை விட்டுட்டு இலையை மட்டும் பொரிக்கணும். இலையை மட்டும் பொரித்து உங்களுக்கு தேவையான அளவு டெய்லி குழந்தைங்களுக்கு, பெரியவங்க, நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். பருப்பில் போட்டு சாம்பார் மாதிரி திக்காக கூட்டு மாதிரி வைக்கலாம். இந்த இலையை இப்படி பறித்து இந்த தண்டை இப்படி ஊனி வச்சிங்கன்னா கூட, சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா கூட வரும். இது அவ்வளோ நல்லது. முடி நல்லா வளரும், கண் பார்வை நல்லாயிருக்கும், உடம்புல உறுப்புகளுக்கு நல்லா வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு இதை நீங்கள் தொட்டியில் அந்த குச்சியை ஊனி வச்சிங்கனாலே பொரிச்சிட்டு வந்துடும். விதை கிடைக்கும். அது சின்ன தொட்டியில் கூட போட்டு முளைக்க வைக்கலாம். இதை செஞ்சு சட்னி, வெங்காய சட்னி வைக்கிற மாதிரி எல்லாம் போட்டு நான் செஞ்சு வீடியோ போட்டு காமிக்கிறேன். வெங்காய சட்னி மாதிரி செய்யலாம். அது இப்படி தான் இருக்கும். அந்த கீரை இந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. இலை இந்த மாதிரி இருக்கும். இலை இந்த மாதிரி இருக்கும். அதில் வெள்ளைப்பூ இருக்கும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாப்பிட்லாம். எது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. உடம்புக்கு நல்லது. கூட்டாகவும் செய்யலாம், சாம்பார் மாதிரி வைக்கலாம், சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இது வெங்காய சட்னி மாதிரி தான். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வதக்கிட்டு இந்த இலையும் நல்லா வதக்கி அரைச்சிங்கன்னா, தேங்காய் கொஞ்சோண்டு வச்சுக்கலாம், வச்சு அரைச்சிங்கன்னா சட்னி ரெடி. இது செஞ்சு பாருங்கள். கண்ணுக்கு நல்லது, முடி நல்லா வளரும். இந்த இலையை நல்லா அரைச்சி தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது சுண்டை காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி கண்ணுக்கு, முடியும் நல்லா வளரும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா எல்லாம் வச்சு அரைச்சி சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். பாய்.